ராசியாதிபதியும் சரி, லக்னாதிபதியும் சந்திரன் வந்து 11ல உச்சம். அப்ப நீங்க ஆசைப்பட்டது, விருப்பப்பட்டது சகலத்தையும் கொடுத்துத்தாகணும். வேற வழியே இல்லை. இந்த 2026ல அதிகமா வந்து ஒரு காசு பணத்தை சம்பாதிக்கக்கூடியவன் யாரா அப்படின்னு பார்த்தா இது கடகலக்கணத்துக்காரன் தான். கடகத்தில் பிறந்த பெண்களுக்கு இது மிகச்சிறந்த யோகமான வருஷம் அல்லது நல்ல வருடம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா சூரியன் பார்த்தீங்கன்னா தனஸ்தானாதிபதியாகி 6ல் போய் சுக்கிரன் சார். உயர்ந்த மனிதர்கள், கடகத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்ந்த மனிதர்களுடைய பழக்க வழக்கமும் உயர்ந்த பதவியும், பதவியில் வந்து ஒரு ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் இந்த இதுல இந்த 2026 உங்களுக்கு வழங்கும் என்பது உறுதியா சொல்லலாம். ஏற்கனவே சம்பாதிச்ச பணத்தை எடுத்து அழகா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கும், வீடு இருக்கு வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கும் இந்த வருஷம் வீடும் கிடைச்சிரும், வண்டியும் கிடைச்சிரும். ஏன்னா வீடு வண்டியும் கிடைச்சிருமா, அதுவும் சாமர்த்தியம். ஒண்ணு வீடை கட்டு, இல்ல வண்டி வாங்கணும் ரொம்ப நாள் ஆசைப்படுறேன், வண்டி வாங்க. எல்லாம் வல்ல இறைவனின் பேரொருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். 1/1/2026 அன்னைக்கு வியாழக்கிழமை மிட்நைட், அதாவது 12:01க்கு கார்த்திகை நட்சத்திரத்துல தான் இந்த வருஷம் பிறக்குது. ஆனா நம்ம தமிழ் கல்ச்சர் படி 6 மணிக்கு சூரிய உதயம் ஆகும்போது ரோகிணி நட்சத்திரத்துக்குள்ள வந்துடும். எது எப்படி இருந்தாலும் சரி, 2026 உலக நாடுகளுடைய பொருளாதார மேம்பாடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உலகத் தலைவர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து அல்லது சில குறிப்பிட்ட நாடுகள் ஒன்று சேர்ந்து தனக்கென்று புதிய பொருளாதார நிலையை உருவாக்கக்கூடிய சக்தியும் இதுல இருக்கு. ஆண்டவனுடைய அனுக்கிரகத்தால் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய அதிபதியாகிய சூரியன் போய் தனுசுல அந்த சுக்கிரன் சாரத்துல போய் உட்கார்றதுனால உலக நாடுகள் தன்னுடைய பார்வையில் சமாதானத்தை மேற்கொண்டு சண்டை இல்லாத ஒரு உலகத்தை இந்த 2026 மக்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. ஆனா நம்ம எல்லாருமே வந்து வேண்டி விரும்புறது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் வந்து தன்னுடைய வாழ்வியல்ல எந்த விதமான கஷ்டமும் நஷ்டமும் இல்லாம வாழணும் அப்படின்றதான் ஆசை. அது இந்த 2026 பூர்த்தியாகும். மருத்துவத்துறையில புதிய பரிணாமத்தை இந்த வருஷம் 2026 கொடுக்கும். ஏஐ டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் துறையில, அதே மாதிரி வாகன உற்பத்தி திறன், இதுல எல்லாம் இந்த 2026 ஒரு புதுமையினுடைய நிலையை அடைய போகுது அப்படின்றதுல மாற்றம் இல்லை. ஏன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்றது ஒரு அற்புதமான நட்சத்திரம், சூரியனுடைய ஆதிக்கத்துக்குள்ள வருது. அப்ப உலக நாடுகள் அனைத்துமே எல்லா விதமான அந்த போர் நிலையெல்லாம் நிறுத்தி, ஏன்னா இப்ப ரஷ்யா உக்ரைன் போர், காசா இஸ்ரேல் போர், இந்த பக்கம் இப்ப தாய்லாந்து ஒரு போர் நடத்திக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து இனி இருக்கக்கூடாது அப்படின்றதுதான். அது இந்த ஜனவரி மாதம் பிறந்து பிப்ரவரி தொடக்கத்திலேயே இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வருமா என்றால் வரக்கூடிய நிலையில் கிரக நிலைகள் இருக்கிறது. இறைவனுடைய அனுக்கிரகத்தால் போர் நிறுத்தம் ஏற்பட்டு அங்குள்ள மக்கள் எல்லாம் சூட்சமடைகின்றதான் நம்மளுடைய பிரார்த்தனை. மற்றபடி இந்த உலகத்தினுடைய நிலை, அதுல தனித்தன்மையான இந்தியாவுடைய நிலை. இப்ப நம்ம உலக நாடுகள்லாம் நம்ம சொல்றோம், நம்ம இந்தியாவுலதான் இந்தியாவுடைய புதிய பரிணாமம். எல்லாமே மின்மயமாக்கலா இருக்கட்டும், டெக்னாலஜியில இருக்கட்டும், எஜுகேஷன்ல இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இந்தியா உலகத்தில் ஒரு தனித்தன்மையை அடையும் அப்படின்றது 2026 தத்துவார்த்த விதி. இது ரொம்ப அற்புதமான வருஷம். அதுல தமிழ்நாட்டுல வந்து நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். ஏன்னா சமீபத்தில் 2026 தான்
எலெக்ஷன் வர்றதாகவும் சொல்றாங்க. இதுலயும் நிறைய மாற்றங்கள் இருக்கு. அது மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய நிலையில யார் வந்தாலும் சரிதான் நமக்கு. ஆனாலும் மாற்றங்கள் இருக்கும் என்பதை கிரகங்கள் தீர்மானிக்கின்றன, நாம தீர்மானிக்கல. அதனால தமிழகத்திலும் மக்களுடைய நல்வாழ்க்கை, மக்களுடைய மகிழ்ச்சி, பொருளாதாரம், ஆரோக்கியம் சகலத்திலையும் தமிழ்நாடு ஒரு தனித்துவம் வாய்ந்த நிலையில தான் இருக்கு. எல்லா மக்களும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அயராத உழைப்பில் இந்த உலகத்தை தன்வசப்படுத்தக்கூடிய கடக ராசி லக்ன நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த 2026ல அதிகமா ஒரு காசு பணத்தை சம்பாதிக்கக்கூடியவன் யாரா அப்படின்னு பார்த்தா இது கடகலக்கணத்துக்காரன் தான். ஏற்கனவே இந்த ராசி சரராசி, குரு பேச்சியாக போறார். இந்த ராசி லக்கணத்துலதான் குரு உச்சமடைய போறார். அப்ப குரு யாரு? 6 குடையவர், அதே மாதிரி 9 குடையவர். அப்ப பாக்கியாதிபதி குரு உச்சம். அப்ப படிக்கக்கூடியவனுக்கு, அதாவது உயர்கல்வி உத்தியோகம், ஏற்கனவே உயர்கல்வி முடிச்சவனுக்கு உத்தியோகம் இருக்கு, இவன் இங்கேயே வேலை பார்க்கலாம், வெளிநாட்டுக்கு போகலாம். இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறேன், எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி உயர்கல்வி ஸ்தானாதிபதி குரு அந்த ராசியிலேயே உச்சமடைகிறதுனால எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்விக்கு என்னால போக முடியுமா? இந்த வட்டம் உயர்கல்வி உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. அதே மாதிரி உயர்ந்த மனிதர்கள், கடகத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்ந்த மனிதர்களுடைய பழக்க வழக்கமும், உயர்ந்த பதவியும், பதவியில் ஒரு ப்ரமோஷனும் இன்கிரிமெண்ட்டும் இந்த இதுல இந்த 2026 உங்களுக்கு வழங்கும் என்பது உறுதியா சொல்லலாம். ஏன்னா உங்க ராசியாதிபதியும் சரி, லக்னாதிபதியும் சந்திரன் 11ல உச்சம். அப்ப நீங்க ஆசைப்பட்டது, விருப்பப்பட்டது சகலத்தையும் கொடுத்துத்தாகணும், வேற வழியே இல்லை. அப்போ உங்களுடைய இந்த 2026ல உங்களுக்கு ஒரு நிறைவான மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டு. பெண்களுக்கு இதை விட, ஏன்னா இந்த கடகமே ஒரு பெண் ராசி தானே, அதனால கடகத்தில் பிறந்த பெண்களுக்கு இது மிகச்சிறந்த யோகமான வருஷம் அல்லது நல்ல வருடம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா சூரியன் பார்த்தீங்கன்னா தனஸ்தானாதிபதியாகி 6ல் போய் சுக்கிரன் சார். இப்ப ஏற்கனவே சம்பாதிச்ச பணத்தை எடுத்து அழகா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கும், வீடு இருக்கு வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கும் இந்த வருஷம் வீடும் கிடைச்சிரும், வண்டியும் கிடைச்சிரும். ஏன்னா வீடு வண்டியும் கிடைச்சிருமா? அதுவும் சாமர்த்தியம். ஒண்ணு வீடை கட்டு, இல்ல வண்டி வாங்கணும் ரொம்ப நாள் ஆசைப்படுறேன், வண்டி வாங்க. இது இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். சரி, 6ல் சும்மா கொடுக்க மாட்டார், கடன் வாங்கி நீங்க செய்யலாம், அதனால தொந்தரவே கிடையாது. இந்த குரு லக்கணத்துல இந்த ராசியில உச்சமடையும் போது தன்னுடைய 9ஆம் பார்வையால் தன்னுடைய வீட்டை பார்ப்பார், எங்க மீனத்தை பார்ப்பார். 5ஆம் பார்வையால் உங்களுடைய புத்திரஸ்தானத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்ப்பார். 7ஆம் பார்வையால் சப்தமஸ்தானத்தை பார்ப்பார். அப்ப இந்த வருஷம் கடகத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் நல்லபடியா நடக்கும். அதே மாதிரி குழந்தை பேரு நன்றாக இருக்கும். உயர்கல்வி, உத்தியோகம், வெளிநாடு அப்படின்றது இவங்களுக்கு சிறப்பா இருக்கு. இதுல என்ன ஒண்ணு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த கடக ராசி லக்கணத்துல பிறந்தவங்க சப்தமா 8ஆம் சனி போய் 9ல உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா அவர் சப்தமாதிபதி தான், ஆனா 8ஆம் கூட. அப்ப சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே திருமண வாழ்க்கையில மனமுறிவு ஏற்பட்டவங்க, ஆனா விவாகரத்து அடைந்தவர்கள், அல்லது கணவனையோ அல்லது மனைவியோ இழந்தவர்கள் இப்படி இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் மறுமணம் அப்படின்றது இந்த 2026ல கண்டிப்பா சிறப்பா நடக்கும். அதுல மாற்றமே கிடையாது. நீங்க வாழ்க்கை, ஏன்னா சின்னஞ்சிறுசுகள்லாம் மறு திருமணம் பண்ணிக்கிறது நல்லது. அதனால ஏன்னா வாழ்க்கை சக்கரத்துல வாழ்க்கைக்கு ஒரு நல்ல துணை வேண்டும், அது இறைவனால் தீர்மானிக்கப்படுகிறது. ஏன்னா அதனால நீங்க அதெல்லாம் ஏத்துக்கிடணும். அதே மாதிரி 9ல சனி இருக்கு, 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரே, அப்ப அந்நிய மனிதர்கள் மூலமா நமக்கு நன்மைதானே நடக்கணும் அப்படின்னு ஒரு யோசனை நமக்கு வரும். நீங்க எப்பயுமே 8ஆம் 9ல உட்கார்ந்துருக்க, குரு பார்க்கறது நல்லதுதான்.
என்னன்னா மோசமானவனையும் நம்மகிட்ட வரும்போது நல்லவனா மாத்தும், அல்லது மோசமானவன்ட்ட நம்மளை கொண்டு போய் சிக்க வைக்காம நம்மளை காப்பாத்தும் இந்த குரு. ஆனா நல்ல எண்ணத்தோடு வர்றவன் அங்க வர்றதுக்கு இல்லை. அதனாலதான் இந்த வெளிநாடு போகும்போது காசு பணத்தை கட்டி போகாதீங்க. அங்கிருந்து ஒரு கம்பெனி விசா கிடைச்சுன்னா நீங்க போங்க. ஏன்னா குரு உங்களுக்கு சகலத்திலையும் உதவி பண்ணுவார். இதுல பல பேருடைய அங்காளைப்பு என்ன அப்படின்னா, இந்த கடக ராசியில பிறந்தவங்க, நான் பூசத்துல பிறந்திருக்கேன், எனக்கு வாழ்க்கை பூரா கஷ்டமா இருக்கு, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இதாகல. தம்பி இங்க வா. கடக ராசிக்கு பூசத்துல பிறந்தவனுக்கு சனி சப்தமா அட்டமாதிபதி. உன் வாழ்நாள்ல உன் காசை ஊர் பெயர் தின்னுக்கிட்டு தான் இருப்பான். நீ கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சேதான் இழந்துகிட்டு இருப்ப. அந்த இடத்தினுடைய நிலையை புரிஞ்சுக்கிட்டு நீ போகணும். கடகத்துக்கு உயர்வா பலன் சொல்றாங்களே, எனக்கு ஒண்ணு இல்லைன்னா அந்த ராசிக்கு அதுதான். ஆனா லக்கணத்துக்கு தான் நாம சொல்றோம் பலன். சரியா? நீ அதை ராசிக்கு கொண்டு போய் வச்சுக்கிட்டலாம், இது பண்ணக்கூடாது. அப்ப உனக்கு குரு, இப்ப இந்த குரு வர்ற, அப்ப இதுல பல கோயில் கும்பாபிஷேகம், குருமார்களுடைய பார்வை, பெரியவங்களுடைய அனுக்கிரகம், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், இதெல்லாம் நல்லா இருக்கும். அப்ப 2026 செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியவர் யாரா அப்படின்னா, சரி, சாட்சாத் இந்த கடக லக்கணத்துக்கு தான் இந்த வருஷம். இதுல இன்னொரு இருக்குன்னா, இந்த அட்டமாதிபதியோ 9ல உட்கார்ந்து 6ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் செவ்வாய் இருக்கார். செவ்வாய் 5-10 கூடையவர், சூரியன் தனஸ்தானாதிபதி, சுக்கிரன் சுகலாபாதிபதி. அப்ப இந்த இடத்துலதான் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். ஆனால் சனி சந்திரனை, லக்னாதிபதியாகிய சந்திரனே உச்சம்பட்ட சந்திரனை பார்க்கணும், தெரிஞ்சே சில காரியங்களை பண்ணிட்டு அவஸ்தைக்கு உள்ளாக்கிடக்கூடாது. ஏன்னா அவஸ்தைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்தில் நம்ம புத்தி அடமானம் வச்சிடக்கூடாது. அதனால நீங்க எப்பயும் இந்த வருஷம் உங்களுக்கு 2026 உங்களுக்காகவே பிறகு பொருளாதாரத்தை நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கடன் கொண்டு பல உருப்படியான வாழ்க்கைக்கு தேவையானலாம் வாங்குங்க. ஏன்னா நல்ல சரராசி உயர்வையும் மேன்மையும் கொடுக்கக்கூடியது. கடகத்துக்கு எப்பயுமே நான் சொல்றது என்ன அப்படின்னா, தண்டாயுதபாணி எப்படிங்கடான்னு தான் சொல்லுவேன் நிரந்தரமா. ஆனா இந்த இடத்துல என்ன செய்யணும், ஏன்னா குரு லக்கணத்துக்கு வர்றார், பாக்கியாதிபதி குருவே லக்கணத்துக்கு வர்றார், சூரியனும் அங்க சுக்கிரன் சாரத்துல தான் இருக்கார், சந்திரன் லக்கணம், அதே உங்க லக்கணாதிபதி சந்திரன் போய் உச்சமாயி கிருத்திய நட்சத்திரத்துலாம் விடியுது. அப்ப சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த ரிஷப வாகனத்தில் இருக்கக்கூடிய சிவசக்தியை நீங்கள் வழிபட்டால் இந்த ஆண்டு உங்களுக்கு பொற்காலமாக மேன்மை தரக்கூடிய ஆண்டாக அற்புதமாக விளங்கும். வாழ்க்கை வளம் பெறும். என் அன்புக்கு உரித்தான நேயர்களே, 2026 சந்திரன் உச்சம் பெற்று ரிஷபத்திலே சூரியனுடைய நட்சத்திரமாகிய கார்த்திகையிலும் ரோகிணி நட்சத்திரத்திலும் இது பயணப்படும். அப்ப நம்ம எல்லாத்துலயுமே இந்த ராசி லக்கண நேயர்கள் இந்த வருஷம் நம்ம என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, நம்ம நியூ இயர் அன்னைக்கு வியாழக்கிழமையே சிவாலயம் செல்வது நல்லது ஒண்ணு. அப்ப சிவாலயம் சென்னீங்கன்னா அங்க பெரிய பெரிய சிவன் கோயில்ல இந்த ரிஷப வாகனத்தில் இருக்கக்கூடிய பெருமானும் பெருமாட்டியும் இருக்கக்கூடியது சில நேரத்துல பிரகாரமாகவும் இருக்கும், அல்லது சில நேரத்துல தூண்லையும் இருக்கும், அந்த கோயில் மண்டப தூண்லையும் இருக்கும். அப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மண்டபத்துல அந்த தூண்ல இருந்துச்சுன்னா அதை நல்லா அழகா பன்னீர் விட்டு சுத்தப்படுத்தி சந்தனம் குங்குமம் வச்சு நல்லா ஒரு அலங்காரம் பண்ணி அதை நீங்க வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒண்ணு. இல்ல ரிஷப வாகனத்தில் இருக்கக்கூடியவர் பிரகாரமாவே இருக்குன்னா அற்புதத்திலும் அற்புதம், நீங்க வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது ஒண்ணு. அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்க எந்த ஊர்ல வச்சாலும் நீங்க இருக்கக்கூடிய ஊர்ல அல்லது பக்கத்துல மாரியம்மன் கோயில் இருக்கும். அப்ப அன்னைக்கு நீங்க மாரியம்மன் கோயில்ல போய் அம்பாளுக்கு இந்த செவந்தி மாலை போட்டு அம்பாளை வணங்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப உசித்தம். சரி, இந்த சூரியன் தனுசுல சுக்கிரன் சாரத்துல இருக்கனால நீங்க சிவாலயம் சென்று சிவனையும் அம்பாளையும் வணங்கி அம்பாள் பிரகாரத்துல ஒரு நெய் தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அம்பாள் பிரகாரத்துல நெய் விளக்கு போடுறது. சரி, இது ஒரு பக்கம். காலையில என்ன செய்யறோம், புத்தாண்டு
இந்த ஆங்கில புத்தாண்டை வந்து மனசால நல்லா கொண்டாடுறவங்க, நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் எல்லாரும். இப்ப நம்ம இதெல்லாம் போடும்போது என்ன செய்வாங்க சில பேரு, நாம தமிழ் புத்தாண்டைத்தானே எடுத்துக்கிடணும்பேன். சரிதான்ப்பா, ஆங்கில புத்தாண்டு உலகம் பூரா கொண்டாடுறானே. அவனுக்கு தனித்தனி மொழி, தனித்தனி பழக்க வழக்கம், பண்பாடு, கலாச்சாரம் இருந்தாலும் உலக நாடுகள் பூரா வந்து ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுறான். அதனால நம்ம மக்கள் கொண்டாடுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இந்த எதிர்மறையான சிந்தனையாளர்களுக்காக சொல்றேன். என்ன, உன்னை விட நாத்தியம் பேசினவன் நானு. அதனால 2026ல நாம என்ன செய்யலாம் அப்படின்னா, காலையில் நம்ம வீட்டுல சின்னதா ஒரு பாயாசம் பண்ணி, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கெல்லாம் வந்து பூ போட்டு இந்த ஒரு பாயாசத்தை நெய்வேத்தியம் பண்ணலாம். சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணலாம். கண்டிப்பா தேங்காய் பழம் வந்து உடைச்சு நீங்க உங்க குலதெய்வத்தை நினைச்சு அது நெய்வேத்தியம் பண்ணிக்கிறது நல்லது. நீங்க நல்லா கவனிங்க, 2026 வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க அதிகாலையா இருந்தாலும் சரி, எந்த நேரமா இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல வந்து சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணி பாருங்க. இந்த வருஷம் உங்க வீட்டுல வற்றாத செல்வம் நிச்சயமாக வரும் என்பதுல மாற்று கருத்தே இல்லை. எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒண்ணு, இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த இடத்துல இப்ப அது வந்து ரிஷபத்துலதான் சந்திரன் வந்து நிக்க இந்த வருஷம் பிறக்குது. சூரியன் சுக்கிரன் செவ்வாய் வந்து தனுசுல போய் நிக்குது. இது காலபுருஷனுக்கு பாத்தீங்கன்னா தன பாக்கியாதிபதி. அப்ப நிச்சயமாக இந்த வருஷம் வந்து அனைவருக்கும் செல்வ செழிப்பை, நிதிநிலையை உயர்த்தி கொடுக்க போகிறது என்பது உண்மை. அதை எப்படி செய்யணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஒரு காப்படி சக்கரை பொங்கல் வைங்க. அது ஒரு நல்ல தாம்பாள தட்டுல வாழை இலையை வச்சு சக்கரை பொங்கல் அதுல பரிமாறி, நல்லா இது பண்ணியா, சூடு இருக்கக்கூடாது, பரிமாறி அருகம்புல் கொஞ்சம் ஒரு 5 ரூபாய்க்கு வாங்குங்க. உங்க ஊர்ல இல்லை, உங்க வீட்டு பக்கத்துல இருந்தா பிடிங்கிக்கங்க. அதை அழகா அதுலயும் வச்சு ஒரு 5 வாழைப்பழத்தையும் வச்சு நல்லா சாமி கும்பிடுங்க உங்க வீட்டுல. ஏன்னா நல்ல சாமி கும்பிட்டு என்ன, அப்ப அந்த கையில எப்படி வச்சுக்கோங்கன்னா, இதை வந்து நம்ம வீட்டுல நெய்வேத்தியம் பண்ணும்போது நம்ம வீட்டுல ஒரு 11 ரூபாயோ அல்லது 101 ரூபாயோ வச்சு பிரார்த்தனை பண்ணி இந்த ரூபாயையும் கையில வச்சுக்குங்க. அப்படியே பசுமாடு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கு அப்படின்னா, அந்த பசுமாட்டுக்கு இதை வச்சு அந்த பசுமாட்டை நீங்க உங்களுக்கு முடிஞ்சா 3 முறை வாங்க, இல்லாட்டி 1 முறை வாங்க, இல்லாட்டி ஒரு 10 முறை கூட வரலாம், 11 முறை வரலாம். அப்படி சுத்தி அப்படியே அதை சாப்பிட்டு முடிச்ச உடனே ஆனந்தமா அதை நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே வந்து அந்த ரூபாயை உங்க கஜானால நீங்க எங்க பணம் சேர்க்குறீங்களோ அந்த இடத்துல அந்த ரூபாயை வச்சிருங்க. இதை வச்சு பாருங்க. இந்த வருஷம், அடுத்த வருஷம் உங்களுடைய அனுபவத்தை என்கிட்ட சொல்லுங்க கமெண்ட்ல. ரொம்ப அற்புதமா இருக்கும். பசுவிற்கு பொங்கல் கொடுப்பதும் நீங்க வீட்டுல பொங்கல் நெய்வேத்தியம் பண்றதும் நல்லா இருக்கும். நல்லா தெரிஞ்சுங்க. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய மாரியம்மனை விட்டுறாங்க. சிவன் கோயில நெய் விளக்கு, இதை செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி வியாழக்கிழமை எழுந்தவுடன் காலையில் உதயமாகக்கூடிய சூரியனை கண்டு உங்கள் பிரார்த்தனையை செய்யுங்கள். இந்த 2026 அனைவருக்குமான ஆனந்தத்தை தந்தருளும் என்பதில் மாற்றமில்லை. அனைவருக்கும் எமது 2026 புத்தாண்டு வாழ்த்து.